இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச ப்ளம் கேக் எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதை நான் கட் பண்ணும் பொழுதே அதுக்குள்ளே சூடு அப்படியே இருந்துச்சு. சுட சுட சாப்பிட்றது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும். எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக எல்லா ஹாப்பினஸோடு இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய விஷ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளம் கேக்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வந்துட்டு நான் இப்போ ஒரு ரீசெண்டாக 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது எப்படி செய்கிறதுன்றதை கற்றுக்கிட்டேன். அதிலிருந்து கம்பல்சரி கிறிஸ்மஸ்க்காக இருக்கட்டும், நியூ இயர்க்காக இருக்கட்டும், இந்த கேக்கை வந்து செஞ்சிடுறது. வருஷத்தில் ஒரு தடவை செய்கிறது. அதை செஞ்சு சாப்பிட்டா தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே எங்களுக்கு ஜாம்நகரில் இந்த கேக்லாம் வந்து அவ்வளோவா கிடைக்காது. நம்ம ஊர்னால் கிறிஸ்மஸ்னாலே எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ஆனால் இங்கே அது மாதிரி கிடைக்க மாட்டுது. ஸோ இருந்து பார்த்துட்டு நம்மளே கற்றுக்கிட்ட ரெசிபி. இப்போ அது வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வருதுன்றது, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக அதே சமயம் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்றது தான். ப்ளம் கேக் இப்படியா செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படியும் செய்யலான்றது தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு வெள்ளரி விதை, செரி, டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பு திராட்சை, பாதாம், முந்திரி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு. அடுத்து வந்து ஒரு 4லேருந்து 5 ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். சுகரில் வந்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி அதில் ஊற வச்சு செஞ்ச மாதிரி உள்ள ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பொருளையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு திராட்சை, முந்திரி, அடுத்து வந்து வெள்ளரி விதை, செரி, அடுத்து வந்து கருப்பு திராட்சை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உள்ளே இருக்க சீடெல்லாம் நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் இருந்தால் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இருக்கிறத வச்சு மட்டும்தான் செஞ்சேன். ஸோ அதனால் இப்போது என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து கேக் செய்ய வேண்டியதான். இதை இப்படியே சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூனாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அதை மாதிரி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு சுகரு. நான் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து 2 கப்புக்கு 1 கப்புன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் திருப்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பத்தாதோ அப்படின்னு தோணுச்சு. ஜாஸ்தி சுகர் வேண்டாம் அப்படின்ற பர்பஸில் தான் நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டது. இப்போது இதை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு நம்ம வந்து வறுக்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு உங்களுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஹையில் வச்சு பண்ணோம்னா நல்லா அது கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து இதில் ஆரஞ்சு ஜூஸும் சேர்க்குறதுனால தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தண்ணி ஊற்றும் பொழுது நல்லா அப்படியே புகை பயங்கரமாக கிளம்பும். அதை பார்த்துலாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் கவனமாக ஊற்றினா மட்டும் போதும். இல்லை உங்களுக்கு டம்ளர்லேயோ இல்லை கப்லேயோ ஊற்ற பயமாக இருந்ததுன்னா கரண்டியில் கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தண்ணி வந்து பொறுமையாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி சேர்க்க அதுக்கப்புறம் கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், தண்ணியில் அது மெல்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸில் இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டோம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் செய்ய வரும்பொழுது இந்த கேரமலைஸ் பண்ணி இந்த வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 2 கப் அளவு மைதா எடுத்துக்கிட்டேன். சேர்க்கும் பொழுதே ஒரு சல்லடை மாதிரி வச்சு அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக சலிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது சேர்க்குறது எல்லாத்தையும் அதிலிருந்து சலிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து பவுடர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து அதிலிருந்து 1 ஸ்பூன், அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இப்போது சலிச்சு எடுத்துக்கலாம். அந்த பட்டை, ஏலக்காவில் இருக்கிற சின்ன சின்னதாக திப்பியாக இருக்கிறதெல்லாம் இதிலே வந்துடும். இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தனியாக இந்த ஒரு பாத்திரத்தில் இந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த 2 கப் மாவுக்கு 3 முட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு குக்கரை வந்து கேஸில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். அது மாதிரி எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து கேக்கு அந்த இது ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு போட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து இதில் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட அடிச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா ஹேண்ட் பீட்டில் தான் இதை வந்து அடித்து விட்டேன். எந்த அளவுக்கு நல்லா உங்களால் வந்துட்டு ஃபோர்ஸாக அடிக்க முடியுமோ அந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவு இதில் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலாக அது கட் ஆகிடுச்சு, வீடியோவில் காட்ட முடியல. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொட்டி கிளறணும். அவ்வளோதான். இப்போ வந்து மாவை சேர்த்துப்போம். கெட்டியாகுது அப்படின்லாம் கவலைப்பட வேணாம். ஒன்று நம்ம வந்துட்டு பால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸும் பத்தலை அப்படின்னா தான் நான் சொல்கிறது எல்லாம். இல்லை நம்ம வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையோடு இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகரு, அது வந்துட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக தான் இருக்கும். நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே தான் சேர்த்துக்க போகிறேன். இதையுமே நான் ரொம்ப தண்ணியாக நிறையா எடுக்கல, மீடியமாக தான் இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக அந்த சிரப் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இன்னுமே திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸை இது கூடவே சேர்த்துக்கலாம். என்ன முட்டையும் சேர்க்குறீங்க, ஆரஞ்சு ஜூஸும் சேர்க்குறீங்க, எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டாயமாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். சேர்த்து அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதோடு இந்த ஸ்டேஜில் இவ்வளோ திக்காக வச்சோம்னா அப்படியே வெடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் மாவை வந்து லூஸாக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் வந்து சோடா உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ரெண்டுத்தையும் ஈக்குவலாக தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு இப்போ மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சோடா உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக அங்கே வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் எடுத்து வைக்க வேண்டியது தான், வேறு எதுவும் வேலை கிடையாது. இன்னும் கொஞ்சம் வந்து இதில் ஆரஞ்சு ஜூஸு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு எடுத்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு இப்போ சூடாக இருக்கிற குக்கரில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். வைக்கும் பொழுது பார்த்து வைங்க. நான் வந்து கொஞ்சம் அப்படியே வச்சுட்டேன், ஆனாலும் கொஞ்சம் பயம், ஹீட்டில் எங்கே கை பட்டுருமோன்ட்டு. இப்போது நான் வந்து இதில் வந்து வாஷர் எதுவும் போடாமல், கேஸ்கட்டு எதுவுமே போடாத, லிட்டும் போடாத அப்படியே தான் மூடி வைக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த டூட்டி ஃப்ரூட்டியில் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இப்போ பாருங்கள், இதில் கேஸ்கட் போடாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு 1.25 மணி நேரம் இருந்தது. இது கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் நான் வந்து சிம்லேயே வச்சுட்டேன். அது அழகாக சூப்பராக வெந்து வந்துச்சு. இடையில 2 டைம் தான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் செரி போடுறதுக்கு ஒரு டைமும் வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்காகவும் தான் நான் ஓப்பன் பண்ணேன். உங்ககிட்ட ஏதாவது சின்னதாக குச்சி மாதிரி இல்லை வந்து டூத் பிக் அதை மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு மேக்ஸிமம் சென்டரில் அதை வந்து நீங்கள் வந்து குத்தி பாருங்கள். அப்போ தான் வந்து வெந்திருக்கா வேகலையான்றது தெரியும். சைடெல்லாம் வெந்துடும்,
சென்டரில் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ அங்கே வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து ஒட்டாமல் வந்திருக்குது. ஸோ வந்து 1.25 மணி நேரம் கழித்து எல்லாமே சூப்பராக நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இதை வந்துட்டு நம்ம ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ அப்படியே நம்ம வந்து திருப்பினோம்னா விழாது. ஸோ அதனால் கத்தி வச்சு ஓரத்தில் லைட்டாக அந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்து விட்டோம்னா அது வந்து கீழே விழுறதுக்கு அது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதை மாதிரி தான் கத்தி வச்சு ஒரு சைடும் அதை வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ பிளேட்டில் அப்படியே திருப்பி விட்டேன். இப்போ பாருங்கள், ஒன்றும் அடி பிடிக்கல, ஒன்றுமே பண்ணலை, அழகாக சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி எடுத்து வைப்போம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த 2025 எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணுன்ற ப்ரேயரோடு நம்ம வந்து இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. எங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.